அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மெயின்ஸ் அதில் குறிப்பாக 2A மெயின்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயாராகிட்ருப்போம். அதில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. அப்போ இந்த குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ண தேவையில்லை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. நம்ம இது ஏற்கனவே பேசியிருந்தோம், எப்படி எடுக்க போகிறாங்க, என்ன கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் யாராலையுமே 100% சொல்ல முடியாது. இப்போ அதுக்காக ஒரு சிலர் வீடியோ பார்ப்பீங்க, அதையும் நம்ம இங்கே சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஏன் சொல்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டாப் லெவலில் வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்களா, 2 எழுதுங்க இல்லை 2A எழுதுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்களா, இல்லை ரெண்டுமே எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது தெரில, யாருக்குமே தெரியாது. இன்ன வரைக்கும் டிஎன்பிசி சைட்லேருந்தும் அதை சொல்லலை. அப்படி ஒருவேளை நீங்கள் ரெண்டுமே எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது அந்த டாப் லெவல் ரேங்க் எடுத்தவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். ஆனால் கம்மி மார்க் போட்டவங்களுக்கு அது பாதகமாக இருக்கும். ஒருவேளை ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் எடுத்தணும், ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் எழுதணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது டாப் லெவல் ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு ஒரு பாதகமாக இருக்கும், கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அப்போ இதை நம்ம இங்கேயும் தெளிவுபடுத்திடுறோம். கட் ஆஃப் 100% யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். ஆனால் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகவும் போதாது. ஒரு 150 அப்படின்ற ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வரப்போகுது. அது 150 கம்மியாகவும் இருக்கலாம், 150 அதிகமாக இருக்கலாம். மோஸ்ட்லி 150 கம்மியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறோம். அதை ஃபஸ்ட்டு இங்கே தெளிவுபடுத்திக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே 2A மெயின்ஸுக்கு தான் நிறைய பேர் படிப்போம். அப்போ இந்த 2A மெயின்ஸுக்கு நம்ம படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா சிலபஸை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரில. நம்ம அந்த சிலபஸை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி குறிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தமிழில் உட்காந்து நம்ம ரெடி பண்ணி அதை உங்களுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சிலபஸ் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் சிலபஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதிலிருந்து எத்தனை கேள்வி கேட்குறாங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏன்னா இது சின்ன சிலபஸ் கிடையாது, இது ஒரு பெரிய சிலபஸ். இதை படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆக போகுது கண்டிப்பாக. அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணணும். சிலபஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம அனலைஸ் பண்ணுறதுலேருந்து எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோமோ அதே தான். லாங்குவேஜுக்கும் அங்கே ஆப்டி பண்ணுவோம், இங்கே ரீசனிங்க்கு பண்ண போகிறோம், அவ்வளோதான். லாங்குவேஜ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 60 கேள்வி அப்படின்றத நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், நல்லா படிச்சிடணும். அதே போல் ரீசனிங்லேருந்து நமக்கு 40 கேள்வி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ரீசனிங்கையும் நம்ம என்ன பண்ணிடணும், விட்டு தரவாக போடுறோம். இதில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்கிறோம், நான் தமிழில் எந்த கொஷின் கேட்டாலும் போட்டுருவேன், நான் மேத்ஸில் ரீசனிங்கில் என்ன கேட்டாலும் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நார்மலாக எல்லாருமே நினைக்கிறதான். அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணணும், சரி இப்போதைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் படிப்போம், தமிழ் மேத்ஸை அப்புறமா பார்த்துப்போம், ஒரு சிலர் தமிழ் அப்புறமா பார்த்துப்போம்னு விடலாம், ஒரு சிலர் ரீசனிங் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி விடலாம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. 3 இருக்குது, 3ஐயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேரலாக கொண்டு போங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிலிம்ஸுக்கும் அதே தான் பண்ணுவோம் இல்லையா? கொஞ்ச நேரம் தமிழ் படிப்போம், கொஞ்ச நேரம் மேத்ஸ் படிப்போம், கொஞ்ச நேரம் ஜிஎஸ் படிப்போம். இங்கே வந்தோன்னா நம்ம தமிழ் படிச்சிடும், நம்ம தமிழில் நல்லா பண்ணிடலாம், இங்கிலீஷில் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அதை சொல்கிறோம். கொஞ்சம் டைம் மட்டும் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலபஸ் கம்மியாயிருச்சு அப்படின்றதுக்காக கொஞ்சம் டைம் கம்மி பண்ணிக்கலாம் தமிழுக்கு. மற்றபடி நமக்கு மேத்ஸ் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக டைம் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒதுக்கணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஒதுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அங்கே 25 கேள்வியாக இருந்தது, இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு, 40 கேள்வி அப்படின்றது நமக்கு ஆயிடுச்சு. ஸோ நமக்கு மேத்ஸுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கணும். இதுதான் மேட்ரு. தமிழையும் மேத்ஸையும் நம்ம, அதாவது லாங்குவேஜ் அண்ட் மேத்ஸ், இதில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிடணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது இது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இதையும் பண்ணணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு போட்டு நிறைய சோர்ஸு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், சோர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
இது நடக்கிற விஷயம், உண்மையாலே நடக்கிற விஷயம். சோர்ஸ் எடுக்கிறேன்னு நீங்கள் புக்கு வாங்கி அடுக்குனீங்கன்னா இவ்வளோ புக்கு கூட அடுக்கலாம். ஆனால் அதை உங்களால் படிக்க முடியாது. எக்ஸாம் சொல்லிட்டாங்க, டிசம்பர் மாதம் ரிசல்ட்டு, பிப்ரவரி மாதம் எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் சோர்ஸ் புக்கு நிறையா வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை படித்து முடிக்கிறது உங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம இவ்வளோ படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சோர்ஸை வாங்கி குமிக்காதீங்க. இதை ஏன் நம்ம குறிப்பாக ஜிஎஸ்க்கு மட்டும் சொல்கிறோன்னா, தமிழும் மேத்ஸும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அதை என்ன பண்ண மாட்டோம், ஏற்கனவே இருக்க என்ன சோர்ஸ் வச்சுருக்கோம் அதை வச்சு ஓட்டிடுவோம். ரீசனிங் மட்டும் வேறு ஏதாச்சும் புக்ஸ் வாங்கி ஒரு பேங்கிங் நண்பர்கள்ட்டையோ எஸ்எஸ்சி நண்பர்கள்ட்டையோ நம்ம வாங்கி என்ன பண்ணிப்போம், படிச்சுவோம். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நம்ம யூடியூப்லேயே நிறைய பேர்லாம் போட்டுட்ருக்காங்க எக்கச்சக்கமாக. எப்போ எத்தனை புக்குங்க படிக்கிறது மெயின்ஸுக்கு, 2A மெயின்ஸுக்கு, அதுவும் 6 மாதத்தில் எவ்வளோ படிக்கிறது, 6 மாதம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வந்து மாணவர்கள் பண்ணக்கூடிய தப்பு. சோர்ஸ் அப்படின்றது நிறைய வாங்கி குமிக்கிறது. ஒரு இன்ஸ்டியூட்டையும் பார்த்து ஒரு புக்ஸ் நம்ம வாங்குறது. இந்த இன்ஸ்டியூட்டில் எந்த புக் போட்டிருக்கான், இந்த இன்ஸ்டியூட்டில் எந்த புக் போட்டிருக்கான், இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த சார் இதை ரெஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது நம்ம இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இப்போ எழுதிட்டு வந்தோம். அதில் 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் கேள்விகள் கேட்டிருந்தான். நம்ம ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக உட்காந்து தரவாக உட்காந்து படிச்சுட்டு தான் போனோம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, 25லேருந்து 30 கேள்விகள் தான் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியும். 30 கேள்விகள் அப்படின்றது ஆவரேஜாக கன்ஃபார்ம் 30லேருந்து 35 சொல்லலாம். கன்ஃபார்ம் இது எனக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த 30லேருந்து 35 கேள்வி தான் நம்ம கன்ஃபார்ம் அந்த ஸ்கூல் புக்கில் படித்ததை அப்படியே வந்த கேள்விகள் இவ்வளோ தான். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கேள்விகள். பேலன்ஸ் கேள்விகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோமோ, எந்த அளவுக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருக்கோமோ, எந்த அளவுக்கு புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நம்மளா யோசிச்சு போட்ட வினாக்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர்ஸ் அப்படி தான் இருக்கும். இங்கேயும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2A மெயின்ஸ்லையும் ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அங்கேயும் கொஷின் அப்படி தான் இருக்க போகுது. அதே போல் இது எந்த புக்கில் இருந்து எடுப்பாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நீங்கள் புக் எடுத்திங்கன்னா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். யூபிஎஸ்சி ரேஞ்சில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், புக்ஸ் எடுத்து படிக்கலாம். ஆனால் அதுக்கு படிக்கிறதுக்கெலாம் இப்போ டைம் கிடையாது. 2A மெயின்ஸ் குறிப்பாக படிக்கிறீங்கன்னா அதுக்கு படிக்கிறதுக்கு டைம் கம்மி. அதனால் என்ன பண்ணாதீங்க, சோர்ஸை வாங்கி குமிக்காதீங்க. இது நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம் நிறைய புக்ஸ் வாங்க சொல்கிறாங்க, அதனால சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸை கம்மியாக வச்சுக்கோங்க அப்படின்றது நம்ம சைடில் இருந்து ஒரு அட்வைஸ். ஏன் அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் நம்ம சொல்லிட்டோம். நம்ம எவ்வளோ படிச்சுட்டு போனாலும் ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு ஒரு 40 to 50 கேள்விகள் தான் நமக்கு கன்ஃபார்ம் தெரிய போகுது. பேலன்ஸ் எல்லாமே நம்ம படிக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ணி போடக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா யூனிட்டுக்கிலையுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மெயின்ஸ் கொஷின்ஸ் என்னென்ன யாராச்சும் மெயின்ஸ் எழுதினாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் நடந்த எல்லா மெயின்ஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து. அதனால் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நல்லா படிச்சுட்டு போயிருங்க கரண்ட் அஃபேர்ஸை. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது சும்மா யூடியூப்பில் போட்டு வீடியோ பார்க்குறதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இந்த நாட்டில் சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் தான். அதை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண நமக்கு ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆகும். அதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் நம்மளால் லிங்க் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர் வாங்கி ரீட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த ஒன்லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகாது, அது யூஸ் ஆகாது. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பரை வாங்கி ரீட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 hour ஆனாலும் பரவாயில்ல, நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். உட்காந்து எல்லா விஷயத்தையும் படிங்க. எதனால் அது நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது. ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு நீங்களாக தொகுத்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்ல வந்திருப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், தமிழுக்கு, அதாவது தமிழ் அப்படின்னு இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் எது படித்தாலும் உங்களுடைய லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, டெய்லி படிங்க அப்படின்றது. செகண்டு, நீங்கள் ரீசனிங் அப்படின்றது கண்டிப்பாக நல்லா போட்டு பாருங்கள். நமக்கு பேங்கிங் எஸ்எஸ்சி சைட்லேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரீசனிங் அப்படின்றது புதுசு தான். ஸோ பேங்கிங் எஸ்எஸ்சி சைட்லேருந்து கிளாஸஸ் நிறையா போட்டிருப்பாங்க. ஆர்ஆர்பி கிளாஸஸ்லாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால நமக்கு கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்தே நமக்கு என்ன பண்ணுறாங்க, எம்டிஎன் சேனல் ஆகட்டும், நமக்கு கெரியர் சர்வீசஸ் இருக்கட்டும், எல்லாத்துல இருந்தும் நமக்கு கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லா பாருங்கள். ஹிந்தி தெரிஞ்சு அப்படின்னா ஹிந்தியில் கூட பாருங்கள். ஹிந்திலையும் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக ஷார்ட்கட்லாம் சொல்லி தருவாங்க. ஹிந்தி தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக ஹிந்தி சேனல்ஸ் கூட பாருங்கள். இங்கிலீஷ் இல்லைனா தமிழ், ரீசனிங் வந்து தமிழில் பார்த்துட்டு போகாதீங்க. முடிஞ்சளவு உங்களால் ரீசனிங் கேள்விகளுக்கு இங்கிலீஷ்லேயும் உங்களால் புரிஞ்சுக்கிற மாதிரி போங்க. ஏன்னா இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டு விட்டாங்க, 8:20 8:50 அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாங்க. அங்கே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் கேட்டாங்க. அங்கே நமக்கு என்ன ஆச்சு, டைம் இழுத்துச்சு. நம்ம 40 ரீசனிங் போடணும். இங்கே நமக்கு 40 ரீசனிங் கிடையாது. 25 ஆப்டிடியூடில் 20 ஆப்டிடியூட் ஈஸி. நமக்கு 19 ஆப்டிடியூட் கேட்டிருந்தாங்க. ஆப்டிடியூட்ஸ் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்று சால்வ் பண்ணால் சால்வ் பண்ணிடலாம், இல்லைனா தெரியாதுன்ற கேள்வியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரீசனிங் அப்படின்னா இல்லை, நமக்கு டைம் என்ன பண்ணிடும், நல்லா இழுத்துரும். அதனால் நீங்கள்
இங்கிலீஷ்லையுமே கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு போங்க. புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கிலீஷில் ஒரு கேள்வியை படித்து புரிஞ்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற லெவலில் என்ன பண்ணிட்டு போங்க, அந்த கேள்விகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. இதுதான் தமிழ் அண்டு லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்காக எங்கெங்கே படிக்கணும், ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அதை நம்ம அப்லோட் பண்ணுறோம். நிறைய சோர்ஸ் வாங்கி குமிக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஒரு சோர்ஸ் எடுத்தீங்கன்னா அதை உருப்படியாக படிச்சுட்டு அதுதான் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு புக் வாங்குறீங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் புக் வாங்குறீங்க, ஏதோ ஒரு ஆத்தர் புக் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் ஒரு இடத்துல படிச்சீங்கன்னா அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அதை விட்டுட்டு அவன் படிக்கிறான், ஐயோ அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கேன் இவனுக்கு அது தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. எல்லா சோர்ஸையும் வாங்கி படிக்காதீங்க, டைம் நமக்கு பத்தாது. அதே மாதிரி நம்ம கடைசி நேரத்தில் ப்ரெஷர் ஆயிரும், இது படிக்கல அது படிக்கலன்ட்டு. வேற அதே தான், அவ்வளோதான். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரைக்கும் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் ரீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்லைனர் வீடியோஸ்லாம் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டு நாளையிலேருந்து என்ன பண்ணுங்கள், ஹிந்து நியூஸ் பேப்பர் பெஸ்ட்டு. நம்மளை கேட்டால் ஹிந்து தான் நம்ம கொடுப்போம். ஹிந்து நியூஸ் பேப்பர் ரொம்ப பெஸ்ட்டு. அதை வாங்கி என்ன பண்ணுங்கள், படிங்க. அதில் எல்லா விஷயத்தையும் படிங்க. ஆர்டிகல்ஸ் அப்படின்றது போட்டிருப்பாங்க உள்ள, அதெல்லாம் படிக்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 4 நாள் கடுப்பாக இருக்கும். 5ஆவது நாள் என்ன பண்ணுவீங்கன்னா பேப்பர் படிக்காமல் உங்களால் இருக்க முடியாது. அதனால் நீங்களே தேடி போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து நியூஸ் பேப்பர்ஸை நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்க. இது மட்டும் பண்ணாலே போதுமானது. நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக மெயின்ஸும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தான் சொல்லணும்னு சொல்லி நினச்சோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு சோர்ஸு பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயாச்சும் ஏதாச்சும் புக்கு கிடைக்காதான் தேடிக்கிட்டு இருக்கோம். அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவாக தான் இது இருந்துச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிளாஸஸ் கொடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். வேர் டு ஸ்டடி அப்படின்றது சீக்கிரமாக நம்ம அப்லோட் பண்ணி வரோம். நீங்கள் எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.